பேசு. ஹலோ, ஆமா சத்யாதான். என்ன என்ன சொல்றீங்க? எங்க? எப்போ? ஐயோ, நான் உடனே வரேன். என்னாச்சுடி? அர்ஜுனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, நீ உன் வண்டியை கூட நான் போய் பாக்குறேன். கோவில் பக்கம் தானே இருக்க, நீ நடந்து போய்க்கோ. கோவில் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நீ பேசிக்கோ. சரிடி. என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடு. சரி பத்ரம். அவன் கிடைச்ச உடனே எனக்கு தகவல் சொல்லிடு. கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டுவான். அர்ஜுன் குடிச்சிருக்கானா? இந்த காலத்து பசங்களே உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? தேவைதான். தள்ளுங்க. ஒருத்தன் தலையில அடிபட்டு கிடக்குறான், வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. ஒருத்தர வர்றதில்ல. நீங்க எல்லாம் மனுஷங்களா? சே, அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்துச்சு. யார் பண்ணது? ஏன் இப்படி சொன்னாங்க? ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இடியட். ஏன் அப்படி பண்ண? உன் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு அன்பு அக்கறை காதெல்லாம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண. பரவாயில்ல, போலீஸ்காரன் விட பீட்சாக்காரன் தான் வேகமா வருவான்னு சொல்லுவாங்க. நீ பீட்சாக்காரனை விட வேகமா ஓடி வந்துட்ட. ஆத்தா, நீ பாஸ் ஆயிட்ட. என்ன இது அல்பத்தனமான விளையாட்டு? ஆனா உன் புருஷனுக்கு மேல பாசமே இல்ல சத்யா. வேலைக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு சத்யான்ற பேர் இருக்கிறதுனால அவளை அப்பாயிண்ட் பண்ணாம துரத்திட்டான். அதே போல உன் பேரை கேட்ட டென்ஷன்ல ஷேர் மார்க்கெட்ல தப்பான ஷேர் வாங்கி 8 கோடி லாஸ் பண்ணிட்டான். கேட்டா அன்லக்கி நேம், ஐ ஹேட் தட் நேம்னு உன் பேரை சொல்றான். நீங்க 2 பேரும் நகமும் சதயமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீரும் நெருப்புமா இருக்கீங்களே. உங்க 2 பேரோட தெய்வீக காதெல்லாம் என்னாச்சு? கசாப்பு கடைக்கு போயிடுச்சா? சஞ்சய், உன்னை கடைசி தடவையா வார்ன் பண்றேன். என்கிட்ட உன் பொறுக்கித்தனத்தை வச்சுக்கிட்ட உனக்கு நான் சரிக்கு சரியா பதிலுக்கு பதில் கொடுப்பேன். அனாவசியமா என் புருஷன் பேரை சொல்லி ஏதாச்சும் விபரீதம் பண்ண என்னை விட மோசமானவ வேற யாரும் இருக்க மாட்டா. ஐயோ, என்னம்மா? ஏம்மா, ரொம்ப பயத்துல குளிர் ஜுரமே வந்துரும் போல இருக்கே. ஸ்மால் கேர்ள். இடியட். ஏய், என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? உன்னை இப்பெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுற. நீ நலன் பொண்ணுன்னா எனக்கு மாமா பொண்ணு தானே?
மாமன் பொண்ணுகிட்ட விளையாடினா தப்பா? மாமன் பொண்ணு முகரைய பேத்துருவா, ஜாக்கிரதை.